ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 10 கன்சல்டேஷன் வருது அப்படின்னு வச்சுப்போமே. ஒரு 80% பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ், இன்டர்நெட்ல காமிக்கிற இந்த மாதிரி வீடியோஸா இருக்கட்டும், இது எல்லாமுமே தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேருக்குள்ள போய் ஒரு தப்பான எஜுகேஷன், ஒரு தப்பான நாலேஜ் கொடுக்கும்போது டெஃபினட்டா இந்த மாதிரியான கிரைம்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ரீசனாவே இருக்கு. மேரேஜ் பண்ணிட்டா எப்பனாலும் என்ன வேணாலும் அந்த பொண்ணோட கன்சென்ட் இல்லாம நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தானே கொடுக்குது. அப்ப மேரேஜ் இஸ் a free invitation for having sex அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஒரு பொண்ணு போறா அப்படின்னா அவங்களோட பிரஸ்ட்டை தப்பா பாக்குறதா இருக்கட்டும், அவங்களோட ஹிப் பேக் தப்பா பாக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் ரொம்ப ஆப்ஜெக்டிஃபை பண்ணி நிறைய மென் பாக்குறாங்க. நிறைய பேருக்கு அவங்களுக்கு இந்த அபியூஸ் நடக்குது அப்படின்னே தெரியறது கிடையாது. ஈவன் இப்போ they are married, they are trying for baby, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அண்ட் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் அந்த பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியல. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டான், அந்த பொண்ணோட கன்சென்ட் இல்லாம அது மட்டும் தான் ரேப் நினைச்சிட்டு இருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. விமன் மேனுக்கு பண்றதை தாண்டி மேன் டு மேன் ஹராஸ்மெண்ட்டே ஜாஸ்தி இருக்கு. அது நிறைய பேர் பேசவே மாட்டேங்கிறாங்க. யாராவது இப்படி ஜென்ரலா இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா பயங்கரமா பயப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம கூட ஜெயஸ்ரீ ஜோதீஸ்வரன் இருக்காங்க, செக்ஷுவல் ஹெல்த் கவுன்சிலர். ஹலோ மேம். ஹலோ. டாக்டர் கொல்கட்டா கேஸா இருக்கட்டும், கிருஷ்ணகிரி ஸ்டூடெண்ட் கேஸ் அப்படின்னு பலவிதமான ரேப் கேசஸ் வந்துட்டு இருக்கு. இதை நீங்க ஒரு செக்ஷுவல் ஹெல்த் கவுன்சிலரா எப்படி பாக்குறீங்க? ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 10 கன்சல்டேஷன் வருது அப்படின்னு வச்சுப்போமே. அந்த 10ல இப்போ செக்ஸ் எனக்கு ப்ராப்பரா பண்ண தெரியல அப்படிங்கிறது 1 2 அப்படியே தான் இருக்குமே தவிர்த்து, அந்த இஷ்யூக்காக தான் இருக்குமே தவிர்த்து, மிச்சம் இருக்கிற 8 ஒரு 80% பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ், அதில் ஏற்பட்ட ஒரு விக்டிம் இப்போ வரைக்கும் அந்த ட்ராமாவை கேரி பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாங்க. இதனால அவங்களுக்கு ஒரு நிறைய டிப்ரெஷனாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருக்கட்டும், சைக்கோசெக்ஷுவல் கண்டிஷன்ஸ் லைக் வஜனிசமஸ், இந்த மாதிரியான கண்டிஷன்னால அவஸ்திப்பட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி கேசஸ் தான் எங்களுக்கே ஜாஸ்தி வருது. ஸோ இது ஒரு ஹாப்பி நோட்டில் ஒரு ப்ளஷர் இந்த மாதிரி அது மட்டுமே பார்க்காம நிறைய ப்ரிவென்ஷன் பேஸ் பண்ணின ஒரு எஜுகேஷனாக தான் அது இருக்குது. அண்ட் அதுக்கு தான் நிறைய கவுன்சிலிங் இது எல்லாமே இப்போ நிறையாவும் சீக்கும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்களும் அது ரொம்ப ஹெல்த்தியான விதத்தில் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இதே நேரத்தில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப கொடூரமான முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொடூரங்கள் ஒரு பக்கம் இருக்கு, நல்ல எஜுகேஷன் ஒரு பக்கம் இருக்கு. எஜுகேஷன் எங்கேயாவது மிஸ்லீட் ஆகுதா, இல்ல ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லாதது காரணமா? ஸ்பெசிஃபிக்கா ஒரு குழந்தை எதுவுமே தெரியாம அவங்களோட ஜெனிட்டல் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம நேமே பண்றது கிடையாது. ஸோ அதனால அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பேசிக் எஜுகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படிதான் போகணும். இன்னொன்னு, ஒரு டீனேஜ் அடலசன்ட் பீப்புள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பாய்ஸா இருக்கட்டும் இல்ல கேர்ள்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த டைம்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு சினிமால நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. அப்போ நிறைய கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ள எழும். அப்போ இதுக்கு எல்லாமே ஒரு ரைட்டான சோர்ஸ் மூலியமா அவங்களுக்கு ஒரு குட் இன்ஃபர்மேஷன் கிடைக்காட்டி அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு தப்பான மீடியம்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சீக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பான் வீடியோஸ், இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவன் சொல்றது இவன் சொல்றது எல்லாரும் சொல்றதும் உண்மைங்கிற மாதிரியே தான் கன்ஃபார்ம் பதியும். அவன் சொல்றது கரெக்டா தப்பா அப்படிங்கிற அனலைஸ் பண்ற மென்டாலிட்டி நிறைய டீனேஜ்ல இருக்கக்கூடிய பாய்ஸ்கா இருக்கட்டும் கேர்ள்ஸ்கா இருக்கட்டும், அது ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வருது அப்படின்னா அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்ப இந்த மாதிரி தப்பான எஜுகேஷன் நிறைய கிடைக்கும் போது நமக்கு நிறைய நேரங்கள்ல பாக்குறோம், ஓகே இது இப்படிதான், இது நார்மல் தான், பசங்கனாவே இப்படிதான் பேசுவாங்க, பசங்கனாவே இப்படிதான் இருப்பாங்க, இந்த மாதிரியான எஜுகேஷன் போய் சேரும்போது அது ரைட் எஜுகேஷன் கிடையாது. ஸோ அதுக்கு தான் ஒரு ப்ராப்பர் மீடியமில் இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸாக இருக்கட்டும், இவங்க அதுக்கான ஒரு மெஷர்ஸ் எடுக்கணும். அண்ட் ஈவன் வீட்டில் முக்கியமாக பேரண்ட் அப்படிங்கிறவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க இந்த இடத்துல. ஸோ அவங்க அதுக்கான நல்ல ஒரு அவேர்னஸ் சீக் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கிட்ட இப்போ இதுக்காக நிறைய பேர் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க கிட்டலாம் ப்ராப்பர் அவேர்னஸ் கற்றுட்டு அவங்க குழந்தைகிட்ட எப்படி ஏஜ் அப்ராப்ரியேட்டாக சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் அட்லீஸ்ட் ஸ்கூல் காலேஜ் இதை பண்ணலனாலும் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா இருக்கு. குற்றவாளிகளை நம்ம பிடிச்சு பார்க்கும்போது அவங்களோட போன்ல இந்த ஆபாச புகைப்படங்கள் இருக்கிறதுங்கிறது நிறைய கேசஸ்ல தொடர்ந்துட்டே இருக்கு. பான் வீடியோஸ் தான் இவங்களை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு தூண்டுதா? நம்ம ஒரு விஷயத்துல மாஸ் மீடியாவா இருக்கட்டும் இல்ல இன்டர்நெட்ல காமிக்கிற இந்த மாதிரி வீடியோஸா இருக்கட்டும், இது எல்லாமுமே தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேருக்குள்ள போய் ஒரு தப்பான எஜுகேஷன், ஒரு தப்பான நாலேஜ் கொடுக்கும் போது டெஃபினட்டா இந்த மாதிரியான கிரைம்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ரீசனாவே இருக்கு. இதோட
இதோட சேர்த்து இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் இந்த பார்னோகிராஃபி அப்படிங்கிறது நிறைய பேர் அப்ப நாங்க எது மூலியம் தாங்க கத்துக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தான் ஒரு ரைட் எஜுகேஷன் வரணும்னு சொல்றேன். இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு ஈவன் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல கூட இதெல்லாம் காமிச்சு, நீ இப்படி பண்ணணும் பாரு, அந்த பொண்ணு எப்படி பண்றா பாரு, ஆனா நீ பாரு இந்த மாதிரிலாம் நீ பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அபியூஸ் பண்ற நிறைய ஹஸ்பண்ட்ஸுமே இருக்காங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாஸ்லேயும் நிறைய இடங்கள்லையும் வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேசஸ் கூட வந்து நிறையா இருக்குது. அதாவது ஒரு பெண்ணை வந்து பெண் பிறப்பு உறுப்பில் சில ஆப்ஜெக்ட்ஸ் விடுறது, இந்த மாதிரியான கொடூரங்களும் வந்து ஹஸ்பண்டே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை தானே? 100%. ஆனா நம்ம கண்ட்ரில இப்ப வரைக்குமே மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவா வந்துட்டு லீகலா கன்சிடர் பண்ணப்படுறதே கிடையாது. ஸோ மேரேஜ் ஆயிருந்தா என்ன, ஆகலன்னா என்ன. அப்ப இது மூலியமா ஒரு சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாலி கட்டிட்டா, அதாவது மேரேஜ் பண்ணிட்டா எப்பனாலும் என்ன வேணாலும் அந்த பொண்ணோட கன்சென்ட் இல்லாம நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தானே கொடுக்குது. அப்ப மேரேஜ் இஸ் அ ஃப்ரீ இன்விடேஷன் ஃபார் ஹேவிங் செக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அது ஏதோ ஒரு ரெக்வயர்மெண்ட், அது அந்த மாதிரி ஒரு டேர்ம் போயிடுது. அப்போ இது எவ்வளோ பெரிய இஷ்யூ. ஏன்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்திருக்கும். ஈவன் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அவங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகும், நாளைக்கு வந்துட்டு அவங்களுக்கு சில ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கும், அவங்க மென்டலாக வேற ஏதாவது அண்டர்கோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட கன்சர்ன்ட் அப்படிங்கிறது ஒரு மேஜர் திங் இல்லையா? அப்போ அந்த ஒரு பொண்ணை பேசிக்காக ஒரு ஹியூமனா பார்க்காம இருக்கும் போது தானே வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேரிட்டல் ரேப் ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி தானே தெரியுது. ஆக்சுவலாக அது லீகலாக ஒரு பெரிய மெஷர்ஸ் எடுக்கணும். மேரிட்டல் ரேப் வந்துட்டு இட்ஸ் அ கிரைம். ஒரு பெண்ணை இப்படிதான் பார்க்கணுங்கிற ஒரு முக்கியமான எஜுகேஷன் இப்போ மென்னுக்கு தேவை தானே? இப்போ நார்மலாக இப்போ காலேஜ் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பொண்ணு கிராஸ் ஆகுறா, ஓகே மச்சான் செம்மையா இருக்காடா, கிடைக்கிறவன் வந்துட்டு கொடுத்து வச்சவன்டா, பிஸ்தாடா அப்படின்லாம் சொல்லும் போது கூட நிறைய பெண்களுமே இருக்கிறாங்க, அவங்களும் சேர்ந்து சிரிக்க கூட செய்யறாங்க அட் டைம்ஸ். அப்ப இந்த மாதிரியான டாக்ஸ் இது எல்லாமே தான் வந்துட்டு நாளைக்கு பெரிய தாட் ப்ராசஸ் இது எல்லாத்தையும் தூண்டுதே தவிர்த்து, தப்பான தாட் ப்ராசஸ்லாம் தூண்டுதே தவிர்த்து, இதை நம்ம ஆரம்பத்திலே கட் பண்ணா வந்துட்டு இப்ப கூட இருக்கிற ஒரு பையனோ பெண்ணோ, ஏன்டா அப்படி சொல்ற, ஒரு பொண்ணை ஏன் நீ அப்படி பாக்குற, இதுவே ஒரு பையன் போறான் அப்படின்னா வந்துட்டு பெருசா யாரும் வந்துட்டு அவனை செக்ஷுவலா பாக்குறதே கிடையாது. ஆனா ஒரு பொண்ணு போறா அப்படின்னா, அதுவும் எஸ்பெஷலி வந்துட்டு அவங்களோட பிரெஸ்ட்டை தப்பா பார்க்கறதா இருக்கட்டும், அவங்களோட வந்துட்டு ஹிப் பேக் தப்பா பார்க்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் ரொம்ப வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணி நிறைய மென் பார்க்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு சொசைட்டியா ஒவ்வொரு மனுஷனுமே அதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு சொல்லலாம். உன் கூட இருக்கிறவங்க அப்படி தப்பா யாரையாவது பேசுறாங்கன்னா கூட சேர்ந்து சிரிக்காம அந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இப்படி நீ பேசக்கூடாதுங்கிறத கற்றுக் கொடுக்கணும். நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு காமன் கமெண்ட் வந்திருக்கு பெண்கள் மேல, துப்பட்டா போடுங்க தோழின்னு சொல்லிட்டு. துப்பட்டா போட்டு மறைச்சிக்கணும், அதை மறைச்சிக்கணும், கண்ணு வரைக்கும் தெரிஞ்சா போதும், ஃபுல்லா இழுத்து போத்திட்டு வாங்க, ஒரு ஆபத்து நடக்காது. இந்த ட்ரெஸ் கமெண்ட் செக்ஷன்ல இதெல்லாம் நிறைய இருக்கும். அதை தொடர்ந்து இந்த ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க, ஃபுல்லா போத்திக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வராதுமா, நீ ஏன் நடுராத்திரி வெளியில போன, நீ ஏன் வந்து இந்த மாதிரி ரொம்ப வந்து எக்ஸ்போசிவா ட்ரெஸ் பண்ற. இது வந்து இந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து எண்டில் சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனா இது வந்து இந்த மாதிரி இருக்க மென்னை வந்து இப்படி கெட்ட விதத்துல பண்றதுக்கு தூண்டுமா என்ன? மென்னை ப்ரொவோக் பண்ணும் அப்படிங்கிறது இல்லாம பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு விமனுக்கே என் மேலதான் தப்புங்கிற தாட் நிறைய இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லை, நான் என்னோட ஒரு இன்சிடென்ட்டே நான் சொல்றேன். பிடி மேம் வந்துட்டு எங்களை பார்த்து பயங்கரமா வந்துட்டு கோவப்பட்டாங்க. துப்பட்டா வந்து நீ இப்படிதான் போடுவியா, துப்பட்டா. அவங்க வந்துட்டு பக்கத்து கிளாஸ் ரூம்ல ஒரு பொண்ணை போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவளை முன்னாடி நிக்க வச்சு துப்பட்டா எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் மற்ற முக்கியமா எங்க 2 பேருக்கும் அண்ட் மற்ற நிறைய கேர்ள்ஸ்க்குமே வந்து காமனா ஒரு எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ என்ன எப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஜென்ரலா வந்து இந்த மாதிரி அதுவும் ப்ராப்பரா மடிச்சு, இப்படின்னு கூட கிடையாது, ப்ராப்பரா மடிச்சு இங்க ஒரு பின்னு, இங்க ஒரு பின்னு, இங்க ஒரு பின்னு, இங்க ஒரு பின்னு. ஸோ இன் எனிவே வந்துட்டு இது நகராது. ஸோ வந்து பசங்க வந்துட்டு இந்த பிரெஸ்டோட ஷேப்பை இதெல்லாம் பார்த்துடவே மாட்டாங்க. பார்த்துட்டாதான் வந்துட்டு ப்ரோவோக் ஆயிடுவாங்க இல்லையா? ஸோ இது மூலியமா ஒரு ஸ்கூல்லையே என்ன மாதிரியான ஒரு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றாங்க, நீ இப்படிதான் மறைச்சிக்கிட்டு இருக்கணும், தப்பி தவறி இந்த மாதிரி அவங்க பாக்குறாங்கன்னா நீ தான் காட்டுற, உன்னால அவன் வந்துட்டு ப்ரொவோக் ஆகுறான், உன்னால இந்த மாதிரி ஒரு கிரைம் நடக்குது, அப்ப அதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற எஜுகேஷன் தானே வருது. இதை ஓப்பனா சொல்லலனாலும் இந்த மாதிரியான நீ இப்படிதான் போடணும். ஏதாவது ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு பையனுக்கு கவர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது கிளாத் அப்படி ஏதாவது சொல்றாங்களா? மிஞ்சி போனா வந்து ஹேர் கட் வந்து நீ ப்ராப்பரா ட்ரிம் பண்ணிருக்கணும்னு இருக்குமே தவிர்த்து, ஆனா ஜென்ரலா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒரு பொண்ணு இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீ இதுக்கு ரெஸ்பான்சிபிள், உனக்கு ஏதாவது ஒரு தப்பு
தப்பு நடந்ததுன்னா நீ தான் ரெஸ்பான்சிபிள்ங்கிறத பெண்களுக்கே வந்துட்டு ஸ்ட்ராங்கா இந்த சொசைட்டி வந்துட்டு பதிய வச்சுட்டாங்க. அதனால தான் ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்போது அந்த பையனை தப்பா பேசுறது கம்மியா இருக்கு. நீ ஏன் அந்த டைமுக்கு அங்க போன, நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ண அப்படிங்கிறது தான் இருக்கு. இப்போ இந்த ப்ராஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கும் போது அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, இப்போ நாங்கெல்லாம் வந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கனால தான் நிறைய வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள்லாம் தடுக்க முடியுது, லஸ்ட்டுக்காக எங்க கிட்ட வந்துடுறாங்க, அதனால பல பெண்களோட லைஃப் வந்து பாதுகாக்கப்படுதுன்றாங்க. ஸோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சம்வே வந்துட்டு இது வந்து தப்பு அப்படிங்கிற ஃபேக்டர்ல வராது. அது அவங்களோட இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ப்ராஸ்டியூஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அவங்கள தப்பா பேசுறதோ அந்த மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாது. அண்ட் இது கண்டிப்பா மற்ற எல்லா விஷயங்களையும் ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு சில மென்னுக்கு மேபி இது ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, பட் ஆன் த ஹோலா ரூட் காஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. ஜஸ்ட் லைக் தட் நீ யார்கிட்ட வேணாலும் போய் நீ எப்படி வேணாலும் தப்பா நடந்துப்ப அப்படின்னா பேசிக்கா உன் கேரக்டரே இங்க அடிவாங்க. கேரக்டர்னு சொல்றதை விட ஒரு ஹியூமனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் கொண்டு வருது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளஷர் டாய்ஸும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு அளவு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுதே தவிர்த்து பெருசா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒருத்தர் அபியூஸ் பண்றான் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல ப்ராஸ்டிடியூஷன் இல்லாததா ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னு நம்ம 100% சொல்ல முடியாதே. எல்லாருக்குமே வந்து இதை பத்தின எஜுகேஷன் வேணும், இல்லை குட் டச் பேட் டச், நம்ம செக்ஷுவலாக அபியூஸ் ஆகிறோன்ற அந்த ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன மாதிரியான எஜுகேஷன் இப்போ தேவைன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்கள் கொஸ்டின்லேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு அவங்களுக்கு இந்த அபியூஸ் நடக்குது அப்படின்னே தெரியறது கிடையாது. ஈவன் இப்போ என்கிட்ட கவுன்சிலிங் வராங்க, தே ஆர் மேரிட், தே ஆர் ட்ரைங் ஃபார் பேபி, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் அந்த பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியல. இதுக்கு ஹிஸ்ட்ரி அவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது உங்களுக்கு இது வரைக்கும் லைஃப்ல என்ன மாதிரி மேஜர் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஏதாவது அசால்ட் நடந்திருக்கா, ஹராஸ்மெண்ட் நடந்திருக்காலாம் கேட்கும்போது அப்படி கேட்கும்போது தான் யோசிச்சுட்டு சொல்லுவாங்க, 5 வயசுல இருக்கும் போது இந்த மாதிரி நடந்தது, 8 வயசுல இருக்கும் போது இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஈவன் எவ்வளோ ஒரு நல்ல லவ்வபிள் பார்ட்னர், அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் இருந்தாலும் அவங்களுக்குள்ள வேற எந்த இஷ்யூஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும் அவங்களே நினைக்கிறாங்க நம்ம ஃபிசிக்கலாக இன்டிமேட்டாக இருக்கணும், நமக்குன்னு ஒரு பேபி வேணும். பட் அவங்களால அது பண்ணவே முடியறது கிடையாது. ஸோ அந்த ஒரு இன்டர்கோர்ஸ் அப்படின்னு வரும்போது மட்டும் பயங்கர பாலிபிட்டேஷன்ஸ் வருது. அண்ட் தென் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு வேர்க்குது, பாடி எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு நடுங்குது. ஸோ எவ்வளோ அண்டர்கோ பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பெண்ணே கிடையாது, நம்மளுக்கு ஏதோ உடம்புல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதனால தான் மற்ற எல்லா பொண்ணுங்களும் அசால்ட்டா பண்ற மாதிரி இருக்கு, நமக்கு ஏன் இது வரவே மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து ஓப்பனா அந்த அளவு பேசக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அப்போ அவங்கள மட்டும் தெரியறதுனால நம்ம பாடியில் ஏதோ பிரச்சனை இருக்கு, நமக்கு வஜினாவே இல்லையோ, அதுக்கு வந்துட்டு ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுறது இல்லையோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் அவங்களுக்குள்ளே வருது. இதுல நிறைய பேர் டிப்ரெஷன்லாம் போறாங்க. இந்த மாதிரி கவுன்சிலிங் வரும்போது நம்ம இப்படி சொல்லும் போது ஆமா மேம் அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது எனக்கு அப்பப்போ கனவா கூட இப்போ வர வந்துட்டு இருக்கு, பட் இதுதான் எனக்கு இஷ்யூ காஸ் பண்ணுதுன்னு எனக்கு தெரியவே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு அது தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல, இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகுது அப்படிங்கிற அந்த கனெக்டும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ ஒரு அசால்ட் அப்படின்னா அது பெருசா நம்ம பாடியில எந்த ஒரு விஷயமும் ஏற்படுத்தாதுங்கிற மாதிரி தான் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதனால இவ்வளோ பெரிய சைக்காலஜிக்கலா சரி பிசிக்கலா சரி இந்த அளவு இஷ்யூஸ் நடக்குதுன்னு யாருக்கும் தெரியறது இல்லை. இப்போ பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா நைட் நேரத்துல நிறைய பேர் வந்து வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க, மோஸ்ட்லி வந்து தனியா தன்னோட லைஃபை வந்து லீட் பண்றவங்க இன்னைக்கு நிறைய பெண்கள் இருக்காங்க. இந்த பெப்பர் ஸ்ப்ரே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஹேண்ட்பேக்ல எல்லாம் நாங்க கேட்கும்போது சொல்லுவாங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஏதாவது எசென்ஷியல்ஸ் இருக்கு? என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நான் சொல்றேன், கண்டிப்பா பெப்பர் ஸ்ப்ரே வில் ஹெல்ப். ஓகே, அந்த பெப்பர் ஸ்ப்ரே பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறைய நம்ம அதை பெருசா வந்து யூஸே பண்ண மாட்டோம். ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் வரும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம லைட்டா முன்னாடி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல எங்கேயாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, யார் மேலேயே அது அடிச்சுன்னு கிடையாது, பட் ஜென்ரலா ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு ஒரு மைல்டா டெஸ்ட் பண்ணி பாக்குறது இது இருக்கட்டும். ஏன்னா ஒரு சில பேர் என்ன ரிப்போர்ட் பண்றாங்கன்னா இந்த ஸ்ப்ரே வேலை செய்யாம இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால ப்ராப்பரா ரிவ்யூ பார்த்து வாங்குறது ஓகே. இன்னொன்று என்னன்னா ஒரு அலார்மிங் சவுண்ட் அந்த மாதிரி ஒரு டிவைஸ் கீ செயின்லேயே அந்த மாதிரி வருது. அண்ட் அது வந்துட்டு ஒரு 500 மீட்டர்ஸ் வரைக்குமே கேட்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அது நானுமே வாங்கியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு அலார்மிங் டூல் அப்படிங்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான வந்துட்டு இப்போ கீ செயின்லேயே வந்துட்டு ஒரு டிஃபென்சிவ் டூல்ஸ் மாதிரி ஒரு நைஃபோ இல்லை ஒரு கார் கிளாஸை வந்துட்டு இப்போ நம்ம உள்ள ஸ்டக் ஆகி மாட்டிருக்கோம், ஏதாவது உள்ள நம்ம மாட்டிருக்கோம்,
ஒரு கிளாஸை நம்ம இப்போ ரூம்லேயே நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னாலும் அந்த கிளாஸை பிரேக் பண்ணி வெளியே வரதுக்கான அந்த மாதிரி டிவைஸ் டைனியாக இப்போ ரொம்ப காம்பேக்டாக அப்படி எல்லாமே வருது. இது எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ அது வந்துட்டு தெரியவும் தெரியாது வெளியில இருக்கிறவங்களுக்கு. வெளியில இருந்து பார்த்தா ஒரு கீ செயின் மாதிரியோ ஒரு பென் மாதிரியோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாண்டி செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லா பெண்களுமே கற்று வச்சுக்கணும். ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா பசங்களை கராத்தே கிளாஸ் அனுப்புவாங்க, பொண்ணுங்களை வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் அப்படிதான் அனுப்புவாங்க. ஓகே, அந்த இடத்துலயே பெரிய தப்பு வருது. எல்லா ஸ்கூல்ஸ்லையும் எல்லா பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் கிளாஸாக இருக்கணும். மேக்ஸ் பீரியட் எப்படி இருக்கோ, தமிழ் பீரியட் எப்படி இருக்கோ, அந்த மாதிரி இது வந்து ஒரு ரெகுலர் கிளாஸாக இருக்கணும். இப்போ இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்னு எடுக்கும்போது எல்லாருமே இந்த இன்டர்கோர்ஸ் பண்றது தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதானா? அப்படி கிடையாது. இது ஒரு நீங்க கேட்டது முக்கியமான ஒரு கேள்வி. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டான், அந்த பொண்ணோட கன்சென்ட் இல்லாம அது மட்டும் தான் ரேப் நினைச்சிட்டு இருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. இப்போ எனி கைண்ட் ஆஃப் பெனிட்ரேஷன், அது வந்துட்டு ஒரு உறுப்பா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்டா கூட இருக்கலாம். இது அவங்களோட கன்சென்ட்டை மீறி வந்து பெனிட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அது ரேப் தான். அண்ட் அது வஜைனல் பெனிட்ரேஷன் மட்டும் இல்லாமல் ஓரல் பெனிட்ரேஷனோ இல்லை ஆனல் பெனிட்ரேஷனோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது வந்துட்டு பாலியல் வன்கொடுமையில தான் வரும். ஸோ இன்டர்கோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. விக்டிம்ஸோட லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சைக்காலஜிக்கலி அவங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க? இது வந்து கட் இஷ்யூஸ்லாம் காஸ் பண்ணாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வி சி என் நம்பர் ஆஃப் கேசஸ். நிறைய பேருக்கு ஐபிஎஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், ஃப்ரீக்வெண்ட் நாசியா வருது, வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாதிரி, இதெல்லாம் இந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு ஜாஸ்தி வருது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு அனரெக்சியா, புலிமியா இந்த மாதிரியான ஈட்டிங் டிஸார்டர்ஸாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு பயங்கர ஒரு விஷயத்தை நீங்கள் கேரி பண்ணுறீங்க, அதுக்கான ஹீலிங் உங்களுக்கு நடக்க கிடையாதுன்னு இருக்கும்போது ஃபுட் மூலியமாக சில விஷயம் அதை கோப்பப் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று பயங்கரமாக சாப்பிடுவாங்க, அப்புறம் அதை அவங்களே வந்துட்டு ஃபிங்கர் இன்சர்ட் பண்ணி வாமிட் பண்ணுவாங்க. ஒரு சில விதமான வித்தியாசமான ஈட்டிங் டிஸார்டர்ஸ் எல்லாமே வருது. அண்ட் கண்டாமினேஷன் ஓசிடி நம்ம நிறைய பேர் அது ரொம்ப காமனாகவே இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஓசிடி கிடையாது. இப்போ கண்டாமினேஷன் ஓசிடின்னு இருக்குது. அவங்களோட ஓன் பாடியிலே அவங்க பெட்டராக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட சர்விக்கல் மியூக்கஸாக இருக்கட்டும், வஜைனல் டிஸ்சார்ஜாக இருக்கட்டும், பீரியட்ஸ் அப்போ ரொம்ப அருவருப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாகவே இருக்காது. எல்லாமே அவங்களோட அந்த ரீப்ரொடக்டிவ் பார்ட் ரிலேட்டடாகவோ இதுதான் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அவர்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் பாத்ரூம்லேயே இருப்பாங்க. ஸோ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், எந்த வேலையும் பண்ணாமல் வந்துட்டு நான் க்ளீனாக இல்லை, அந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் இம்பியூர் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸாக இருக்கட்டும். இது வந்துட்டு சொசைட்டியாக கொடுக்குற ஒரு விஷயம் தான் அந்த இம்பியூரிட்டி அப்படிங்கிறது. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அருவருப்பு தன்மை இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கும்போது. நிறைய ஆண் குழந்தைங்களும் சின்ன வயசில் இந்த சைல்ட் செக்ஸ் அபியூஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணியிருக்கிற ஆண் குழந்தையாக இருக்கட்டும். அண்ட் ஈவன் இப்போ வளர்ந்துட்ட பின்னாடி ஏதாவது ஒரு ஹராஸ்மெண்ட் அவங்களுக்கு, இது வந்து ஒரு மேன் விமனுக்கு பண்ணுறது, ஒரு விமன் மேனுக்கு பண்ணுறதை தாண்டி மேன் டு மேன் ஹராஸ்மெண்ட்டே ஜாஸ்தி இருக்குது. அது நிறைய பேர் பேசவே மாட்டேங்கிறாங்க. மேம், இந்த மாதிரி நான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன், ஒரு பையன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துக்கிட்டான்னு சொல்லி ஒரு பையனே சொல்லியிருக்கான். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஹராஸ்மெண்ட் வரும்போது அவனுக்கு நாளைக்கு ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் போகிறான், அவனே நினைக்கிறான் ஒய்ஃபோட இன்டிமேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு அவனால் இருக்க முடியல. அந்த சீன்ஸ் தான் ஞாபகம் வருது. அது அவனுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணும், பால்பிட்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணும். அண்ட் கான்ஸ்டண்ட்டாக இது மூலியமாக நிறைய பேர் டிப்ரெஷனில் இருப்பாங்க. அவங்களோட ஒர்க் லைஃப் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியாது, யாரையுமே ட்ரஸ்டே பண்ண முடியாது, யாரை தாண்டா நம்புறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக வந்துட்டு எல்லாமே தப்புன்னு இருப்பாங்க. அண்ட் ஹைப்பர் அலர்ட்னஸ் இருக்கும். இப்போ எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால ரிலாக்ஸ்டாகவே இருக்க முடியாது. இப்போ யாராவது வந்துட்டு இப்படி ஜென்ரலாக இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா பயங்கரமாக பயப்படுவாங்க. இது நிறைய பேர் ட்ராமா அண்டர்கோ பண்ணுற நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ஒரு டச்சே பேட் டச் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த அளவு ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்போது யாராக இருந்தாலும், ஒரு அம்மா ஒரு குழந்தைய தொடுறதா இருந்தாலும் சரி, அது ஒரு பயங்கர ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கும். ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டாக அவங்களோட உலகம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு எங்கள் கூட இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது வந்துட்டு ரொம்ப ஒரு தேவையான ஒரு சென்சிபிளான ஒரு டாபிக் இப்போது. அதை நீங்கள் ப்ராப்பராக கவர் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ.